ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராம அவதாரம் என்பது பகவான் மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரம். ரகுவம்சத்தில் பிறந்த இஷ்வாகு குலத்தின் அயோத்தி மன்னன் தசரதனின் மகனாக திருமால் எடுத்த அவதாரம் ராமாவதாரம். இவர் தசரத மன்னனின் மகன், அயோத்தி சாம்ராஜ்யத்தின் இளவரசர். தர்மத்தை நிலைநாட்டவும் தீய சக்திகளை அழிக்கவும் பகவான் மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்தார். அவர் தர்மத்தின் அடையாளமாக போற்றப்படுகிறார். ராமர் ஏகபத்தினி விரதன். ஜனகனின் மகள் சீதையை மனம் புரிந்து ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தார். ராவணனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். நீதி, தர்மம் மற்றும் கடமை ஆகியவற்றின் சின்னமாக ராமாவதாரம் கருதப்படுகிறது. ராமநாமம் என்பது வேதத்திற்கு சமம். ராம 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 என்று ராமநாமம் ஒலிக்கும் இடத்தில் அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வது நம்பிக்கை. ராமநாமம் உச்சரிக்க யாகம் வளர்த்ததற்கு சமமாகும். ராமநாமத்தின் பலன் மறுபிறவி என்பதே கிடையாது. சகஸ்ரநாமம் கூற முடியாதவர்கள் சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய முடியாவிட்டாலும் ராமநாமத்தை சொல்ல சொல்ல சகஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும் என்பது நிச்சயம். ராமநாமம் சொல்லி பிறவி பயனை அடைவோம். ராமாவதாரம் பகவான் மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரம்.